நீ மதுரைக்கு வந்து இந்த சர்ச்சில் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்காக நன்றி. கடந்த வாரம் குமாரன் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். எங்கே காணவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து வந்துட்டார். இன்றைக்கு ஆண்டவரை நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், ஒருபோதும் நம்மை மறக்காத தேவன் என்பதை நாம் மறக்கூடாது. நம்ம தான் மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார் இல்லையா? இந்த நாளிலும் நாம் தேவ சத்தியத்தை படிப்பதற்காக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி வருகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக கெஞ்சுகிறோம். அடியனை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு 1983ஆம் ஆண்டு கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்த நேரம், கல்லூரிக்கு போகும்போது நான் 0 தான். ஆனால் முடிக்கும் பொழுது அந்த 0 ஆண்டவர் மாற்றிட்டார். ஆனால் ஒரு பெரிய சோதனை. எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்னுடைய காம்ப்ரிஹென்சிவ் பேப்பரை வந்து திருத்திட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, என்னை ஃபெயில் பண்ணணுங்கிற தீர்மானத்தோடைய அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ நானும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்றைக்கு தன்சானியாவிலே பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார் ஜாக் மனோங் என்பவர். நாங்கள் டெய்லி ராத்திரி எனக்கு ஒரு அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் போய் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு படிப்போம். அப்போ ஜெபம் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு நீ வெற்றியை கொடுக்க வேண்டும். அப்படி வெற்றியை கொடுத்தால் நான் இதை முடித்த உடனே நான் வந்து வேலைக்கு போயிடுறேன், ஊழியத்திற்கு போய்விடுவேன். அப்போ அவன் என்ன சத்தம் போடுறான், எப்படி அவசரப்பட்டு நீ ஜெபம் பண்ணிட்டியே, நீ முடிச்ச உடனே என் கூட மாஸ்டர்ஸ் படிக்கணும்ல நான் திட்டம் போட்டிருந்தேன். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த வாரம் ஊழியத்திற்காக கடந்து சென்றோம். ஒரு சனிக்கிழமை மாலை ஒரு வீட்டில் ஒரு ஜெப கூட்டம். அதில் நான் தான் பேச வேண்டும். பேசிக்கொண்டிருந்தேன். பேசும்போது சொன்னேன், என் ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், என் தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருப்பார் என்று சொன்னால், இந்த வாரம் நடக்கிற காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன், ஓரல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் இங்கே வைவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வைவா நடக்கும். அதில் எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கு அந்த வாரம் முடிந்தது. அந்த வாரத்தில் எக்ஸாம் வந்தது. வைவாவுக்கு போனேன். அன்னைக்கே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. வைவாவில் மட்டும் அன்னைக்கே ரிசல்ட் கிடைச்சிடும். எல்லோரும் செய்து முடித்து விட்டு வந்தோம். கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கேள்வி கேட்டவுடனே சொல்ல வேண்டிய பதில்கள் எல்லாம் சொல்லும்படியாக தேவன் ஞானத்தை கொடுத்தார். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்கிறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கிறேன் ரிசல்ட் வாங்குவதற்கு. அதை ஒரு பேப்பர், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் தான் இருக்கும், பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, மடித்து வைத்திருப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு வெளியில் அந்த கொஞ்சம் தள்ளி வந்து ஜெபம், ஆண்டவரே, இதை திறக்க போகிறேன், நீர் ஜீவனுள்ள தேவன். அன்றைக்கு ஆண்டவர் ஓபன் பண்ண உடனே பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன் என்ற செய்தி என்னால் வாசிக்க முடியும். ஸ்பைசர் காலேஜில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறீர்களா? கேட்கிறீங்களா, கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்க படிச்சுட்டே இருக்கிறோம், இதுக்கு பதிலை நீர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா? சில வேளைகளில் நமக்கு ஒரு பெரிய குழப்பம். ஜெபித்து விட்டு அதற்கு பதில் சரியாக கிடைக்குமா என்ற சந்தேகங்களும் நமக்கு வருவதுண்டு. சில நேரங்களில் சபைகளில் நாம் ஜெபிக்கிறோம், ஒருவர் நன்றாக சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் கிடைக்குமோ தெரியாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் a life of certainties என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமான காரியங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை.
அது ரொம்ப நேரங்கள்ல அப்படி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யும். ஆனால் இன்றைக்கு செய்தி முழுவதும் நீங்க கேட்டுட்டே இருங்க. 1ஆம் தேதியிலிருந்து டார்த்தி எடுத்து முடித்து சாப ஸ்கூல் வரைக்கும் உள்ள செய்திகளை மனதில் எடுத்துக் கொள்ளுங்க. சரியா? அதெல்லாம் சாராம்சங்கள் தான் இங்கு பேச போகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே எனக்கு சுகவீனமாக இருக்கிறது, எனக்கு நீர் சுகத்தை கொடுப்பீர் என்று சொன்னால் என்று நாம் அதோடு முடிக்கிறது இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கிறோம். எனக்கு நீர் ஒரு சாட்சியை கொடுக்க வேண்டும், நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், இஸ் ரியல் காட். இன்னைக்கு என்னுடைய விசுவாசமும் உங்களுடைய விசுவாசமும் இட்ஸ் a real faith. ஒரு fake faith இல்லை, ஏதோ ஒரு கடமைக்காக நாம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை அல்ல. அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு உண்மை தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனால் அது அல்ல, இன்னைக்கு அதுதான் நம்ம படிக்க போறோம். சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நம்ம முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஏன், எதற்கு, இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதற்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம யோசிப்பதும் இல்லை. நம்ம அதை அப்படி கடந்து போக ஆரம்பிக்கின்றோம். சரி, இது இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மட்டுமா அப்படின்னா, சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. வேதாகமத்தை திறந்து பார்த்தால் அதில் இருக்கிற பெரிய பெரிய நபர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கேள்வி இருந்துச்சு இல்லையா? அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது அவருக்கு தெரியும். அவர் எதை கடந்து செல்ல வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனா கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஆண்டவர் நீக்கினாரா? நீக்கல. அப்போ சாதாரணமான நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சரி, ஒரு தெரிந்த பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 12வது வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. இங்க மோசே பேச ஆரம்பிக்கின்றார், ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். அதுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. ஒரு சம்பவங்கள் நடக்கின்றது. ஆண்டவர் கோபப்படுறாரு. இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து கொண்டு போய் அங்க போய் தனியா வச்சுட்டு அந்த கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் மேகத்தினாலே மறைக்கின்றார். தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பேசும்போதுதான் ஆண்டவர் 11ஆம் வசனத்தில் சொல்றார், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அப்போ அப்படி பேசின அந்த ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நீங்க என்னப்பா சொன்னீர்? என்ன சொன்னீரு? நீர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னீர். ஆனாலும் என் கூட யார் வருவாங்கன்னு நீ சொல்லலையே. கேள்வி கேட்கிற, என் கூட யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீர் சொல்லவில்லையே. ஏன்? ஆண்டவருக்கு சொல்ற, அவரே சொல்ற, நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அப்படின்னா ஆண்டவரே நீர் என்று சொன்னீர், நீ தான் கூட்டு போகணும்னு சொன்னீர். ஆனா யாரை என் கூட அனுப்புவீங்கன்னு சொல்லல. ரெண்டாவது, உன் பேரை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன் பேரை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு வேற சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசித்து நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்து எத்தனை வருஷம் ஆச்சுதோ நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க.
நாம் இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய கடந்த காலத்தை சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அது இருள் நிறைந்ததாக கூட இருந்திருக்கக்கூடும். பதிலே கிடைக்காம இருந்திருக்கக்கூடும். சில வேளைகளில் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆண்டவரே, நான் ஜெபிப்பதை போல எனக்கு நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் நான் பண்ணேன், பார்கெயின் பண்ண என்ன பண்ணேன், ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றியை கொடுப்பீர் என்று சொன்னால் வெற்றியின் நாயகனே என்று பாட்டு பிடித்தோம். நான் உடனடியாக ஊழியத்துக்கு சென்று விடுவேன். ஒரு பார்கெனிங். அது தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. ஆண்டவர்கிட்ட நாம் ஒரு பொருத்தனை செய்கின்றோம். அந்த பொருத்தனையை நாம் கை கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். என்னைக்கு நான் அதை பொருத்தனை பண்ணிட்டு வந்தனோ, எனக்கு பாஸ் இருந்தவர் சொன்னாரு, நீ போகக்கூடாது. எங்க அப்பாட்ட வந்து பேசினாரு, இல்ல அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப நல்லா வேலை செய்யறான், இப்படியே இருந்தா மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்றாரு, அவனுக்கு என்ன விருப்பமோ அதுதான். என் நண்பன் வந்து திருப்பி திருப்பி சொன்னான், நீ தப்பு பண்ணிட்ட, ஆண்டவர்கிட்ட போய் பொருத்தனை பண்ணாம இருந்திருந்தேன்னு சொன்னா நான் அவனை நிறுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் பொருத்தனை பண்ணது ஆண்டவர்கிட்ட உலகத்தில் யார்கிட்ட இல்லை, ஆகினாலே நான் போக வேண்டும். வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக அவருடைய ஊழியத்தில் இருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு பிரியமானவர்கள் இதிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று ஜெபிக்கிறோம். சில வேளைகளில் நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனா சிலருக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நீர் உம்முடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்று நாங்கள் வாசித்திருக்கிறோமே, ஏன்பா அவங்க சுகப்படுத்தல? ஏன் ஆண்டவரே நீர் அவர்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டீர், இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்து கொண்டு விட்டீர்? ரொம்ப பேரை நான் சந்திக்கிறேன், வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவர்களை சந்திக்கிறேன், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறவர்களையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜோபனிக்கோங்க சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும், இவர்களுடைய வேதனைகளை மாற்றும். ஆனா பதில் சில வேளைகளிலே கிடைப்பதில்லை, சில வேளைகளிலே தாமதமாக கிடைக்கிறது. ஆனா இவர் சொன்னார், இவர் தொடர்ந்து பேசும்போது அடுத்த வசனத்துல சொன்னாரு, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் சொன்னார், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரும். பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பார்கெயின் பண்றாரு? இதெல்லாம் நீர் தெரிந்து கொண்ட ஜனம் அல்லவா, பேர் சொல்லி அழைத்த ஜனம் அல்லவா, அதை நீர் நினைக்காம போறீரே அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறார். எவ்வளவு துணிகரமா பேசுறாருன்னு பாருங்க ஆண்டவர்கிட்ட. துணிகரம் என்று சொல்வதை காட்டிலும் உரிமையோடு பேசினார், உரிமையோடு பேசினார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் இதை ஏன் செய்ய வேண்டும்? சில வேளைகள்ல ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கறதுக்கு நமக்கே ஒரு பயம் வந்துடும் இல்லையா? நான் என்ன தகுதி இருக்குன்னு அவர்கிட்ட போய் கேட்க போறேன். சில வேளைகளில் நாம் சபையில் வந்து அமர்ந்திருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறோம். நான் டோர்த்தியை பார்க்குறேன், இல்லை ஜெயக்குமாரை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறதா என்ற கேள்வி வரும். இன்னொருவருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறதா, நான் ஏன் அவர்களை போல மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறேன்? இப்படிப்பட்ட சந்தேகங்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடும். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? கோபப்பட்டாரா? இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அவர் கோபப்பட்டாரா? இல்ல இல்லப்பா, இன்னும் நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கிற, இன்னும் நீ வளர்ச்சி அடையணும், இன்னும் நீ வந்து சத்தியத்துல அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. இன்னும் குழந்தையா இருக்காத, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்றதா பேசினாரா? இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்த வசனம், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பதில்
எப்படிப்பட்ட ஒரு பதில்? நீ இக்கட்டான இருளான திக்கு முக்காடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நான் யாரை சார்ந்து இருக்கிறேன்? ஏன் பிரசங்கத்துக்கு தலைப்பு தான். ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறாரா, இல்லாவிட்டால் நீ யாரை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்? கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்ப்போம். இங்க நேற்று நாமத்தை குறித்து பேசின சகோதரர் பேசிக்கொண்டிருந்தார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் நேம், உன்னுடைய பேர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தர் பேர் யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். ராஜேந்திரனை பிறக்கும் போதே தெரிஞ்சு வச்சிருந்த கூட்டர் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் இங்கு அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் பெயர் சொல்லி அழைக்கும் விதத்திலே தேவன் சொல்றார், நான் உன் பெயரை அறிந்திருக்கிறேன். எனக்கு இவதான் மூத்த மகன் சொல்லுவேன். வீட்டுல எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவளை நாங்க எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? வீட்டுல அம்மு. சரியா? அப்போ அம்முங்கிற பேர்ல தான் நாங்க கூப்பிடுவோம். ஆனா அவளுடைய பேர் வந்து ஆன் ஜாயின். அவளுடைய நண்பர்களோ அவள் வேலை பார்க்கிற இடத்திலோ அவளை எப்படி கூப்பிடுவாங்க? ஜாயின் என்று அழைப்பார்கள், இல்லாவிட்டால் ஆன் என்று அழைப்பார்கள். ஆனா நாங்க எப்படி தான் கூப்பிடுவோம்? அம்முன்னு தான் கூப்பிடுவோம். என் பேர் ராஜேந்திரன், எல்லாரும் ராஜேந்திரன் தான் கூப்பிடுவாங்க இல்லையா? திடீர்னு யாரோ வந்து ஸ்டீபன் நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டான்னு எனக்கு எப்படி இருக்கும்? இவருக்கு என்னை பற்றி தெரியல அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய பெயரை தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். அப்படி அறிந்து வைத்திருப்பதின் அர்த்தம், இந்த ராஜேந்திரனுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவனுக்குள்ளாக என்ன ஒரு பயம் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவனுக்குள்ளாக என்ன ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். அவனால் என்ன முடியலங்கிறதையும் ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். இவனிடத்தில் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு உறவு ஆண்டவருக்கும் மோசேக்குள்ள ஒரு உறவு. அதையும் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி உன் பெயரை அறிந்திருக்கிறேன் என்று நீர் எனக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று நீ சொல்லவில்லையா? என் பெயர் சொல்லி கூப்பிட்டேன் இல்லையா? அப்ப எனக்கும் உமக்கும் உள்ள உறவு என்ன? அந்த உறவை வைத்து நான் இப்பொழுது உங்களிடத்திலே கேட்கிறேன். பத்தாம் சொல்றார் ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நாம் கஷ்டப்படுறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கஷ்டம், வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு கஷ்டம், உறவுகள் இடத்திலே நமக்கு கஷ்டம், ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு கஷ்டம். சில வேளைகளிலே we are going through a dark time. ஒரு இருளான சூழ்நிலையின் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறோம். 2-3 சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி இருந்துச்சு. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். நான் தனியா போய் உட்கார்ந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா, நீர் எப்படி என்ன நடத்த போறீர்னு எனக்கு தெரியல, ஆனா நீர் நடத்துவீர், கைவிட மாட்டேன். இருளான என்ன அப்படிங்கிறதே தெரியாத சூழ்நிலைகள். அந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு எப்படியாகிலும் ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் பிடிவாதமாக I want the certainties, எனக்கு நிச்சயமா தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க முடியுமா? சில வேளைகளில் யோசித்து கொண்டே ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இப்ப நான் போறேன், இந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னா அங்க ஒரு இந்த கலர்ல ஒரு மேகம் நல்லா தெரியணும் அப்படின்னு கேட்கலாமா? ஆண்டவரத்திலே சில வேளைகளில் எத்தனை பேர் அப்படி அடையாளம் கேட்டாங்க? வேதாகமத்திலே கிதியோன் அடையாளத்தை கேட்டார். இன்னும் எத்தனையோ பேர் சொல்லலாம், அடையாளத்தை கேட்டவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்வதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சீக்கிரமா முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. We are looking for a desperate sign. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நிச்சயமாகவே எனக்கு இப்படி ஒரு அடையாளத்தை நீர் கொடுக்க வேண்டும். யார் கேட்கிறார் தெரியுமா? மோசே. எத்தனை அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது முள்ளு தீப்பிடிச்சு எரிஞ்சது இல்லையா? அங்கிருந்து ஆண்டவர் கூப்பிட்டு வந்தாரு, உன் கோலை கீழே போடுன்னு சொன்னாரு. அது என்னவா மாறிச்சு? பாம்பா மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது? ஒரு இடத்துல தண்ணி மோசமா இருந்துச்சு, ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு,
தண்ணி நல்லா மாறிச்சு. அதோடு மட்டுமல்ல, இவர்கள் கடந்து வரும் பொழுது pillar of clouds and pillar of fire, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். இவங்கெல்லாம் என்ன சாப்பிட போறாங்கன்னு தெரியலன்னா ஆண்டவர் பரலோகத்தின் மன்னாவை கொடுத்தார். இதெல்லாம் பார்த்தது யாரு? மோசே பார்த்தார். மற்ற ஜனங்கள் பார்த்தவர்களோ இல்லையோ, எந்த நபரிடத்திலே ஆண்டவர் முகமுகமாக ஒரு மனுஷனை போல பேசிக் கொண்டிருந்தாரோ அந்த நபர், அந்த மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். இந்த ஜனங்களை நான் கூட்டு போகணும், நீர் தானே சொன்னீரு. யாரையாவது என் கூட அனுப்புறேன்னு சொன்னீரா? அவர் சொன்னார், நீ ஏன் இன்னொருத்தர் வரணும்னு நினைக்கிற? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று உனக்கு தெரியலையா? அந்த 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவரே என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே, இப்பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவிக்கிறதற்கும், அண்ணன் படிக்கோங்க, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று அவர் கேட்கின்றார். என்ன ஒரு கேள்வி ஆண்டவரிடத்தில் கேட்கிறது. வேதாமத்திலே ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதியும் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. டீச் மீ யுவர் வேஸ், லெட் மீ நோ தை வேஸ் என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, ஷோ மீ நவ் தை வே, எனக்கு உம்முடைய வழியை காண்பியும், கைட் மீ கிளியர்லி அலாங் தி வே, ஆண்டவரே தெளிவான ஒரு பாதை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அங்கு கேட்கிறார்கள். யார்? மோசே கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏன் இன்னொருவர் உன்னோடு கூட வர வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு உறவு! நீ எந்த பாதையில போகணும், எந்த வழியில போகணும். மதுரைக்கு வழி எப்படின்னு கேட்டேன், என்னன்னு சொல்லுவாங்க? மதுரைக்கு வழி தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், மதுரைக்கு வழி வாயில. ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போவதற்கு 10 இடத்துல கேட்டுருவோம், இந்த தெரு இங்குதான் இருக்குதா, அந்த தெரு முக்கிலேயே நின்றுட்டு இந்த தெரு இருந்தாடான்னு கேட்போம். அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்போம். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய வழியை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றார். இவர் கேட்டாரு, ஆண்டவரே உங்களுடைய வழி என்ன என்பதை சொல்லும் என்றால், நானே உங்க கூட வரேன்ப்பா, I am coming as a guide, I am not going to give you a guidance, I am going to be your guide. என்ன ஒரு உறவு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தேவனுடைய சட்ட திட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சு வீடு கட்டுற மாதிரி இல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூடயே இருந்து நீ இப்படி செய்யணும், அப்படி போ, அப்படி பேசு என்று சொல்வதற்காக உன் கூடயே இருக்க போறேன். டூரிஸ்ட் கைடு மாதிரி ஆண்டவர் பரலோகராஜ்யம் போற வரைக்கும் கைடா வர்றார் நம்ம கூட. மோசேக்கு அதான் சொன்னார். அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை நாம் கேட்போம். அந்த அடையாளம் ஆண்டவர் சொல்கின்ற அடையாளம், நான் உனக்கு முன்பாக, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்ற. நேற்று ராத்திரி சகோதரர் பூப்பாண்டி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. தேவனுடைய பெயருக்கு நாம் சொன்னேன், என்ன பேர் சொன்னேன்? இமானுவேல் இல்லையா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்து பிறக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட, அவர் உலகத்தை ரட்சிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உலகத்தில், நம்ம அழகான சாபத் ஸ்கூல் பாடம் படித்தோம். அந்த பாடத்தில் செய்த அற்புதங்களை காட்டிலும் அவர் காட்டின வழிகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வழிகளை நாம் பின்பற்றி செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? Are you sure that we are walking in that way? இல்லாவிட்டால் we are just hearers but not doers of the word. தேவனுடைய வார்த்தைகளின்படி செல்வதற்கு நம்மோடு கூட பயணித்து வருகிற அந்த கைட்
வழிகாட்டியினுடைய சத்தத்தை கேட்டு அவர் இந்த பக்கம் திரும்பினாரு, இப்படித்தான் போங்கன்னு சொல்லும்போது இல்ல நான் இந்த பக்கம் போய் பார்க்கிறேன்னு சொல்ற மாதிரி சில வேளைகளிலே நம்முடைய நடக்க இருக்கிறது. தேவன் அநேக காரியங்களை நமக்கு விளக்கி இருக்கிறார். நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும், இதை இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று சொல்லி, ஆனால் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை எப்படி படித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அது ஒரு 2 முக்கியமான காரியங்கள் வருகின்றன. ஒன்று, அவர் நமக்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கின்றார், ஒரு உறவையும் ஏற்படுத்துகின்றார், a relationship. ஆண்டவர் என் கூடயே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வரும் பொழுது நான் அடுத்து எப்படி போகணும்னு யோசிக்கணுமா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், என்னை நடத்த போகிறவர் அவர் தான் சொல்ல போறாரு. இப்படி போறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு ரைட்ல திரும்ப போறோம், ரைட்ல திரும்பி லெப்ட்ல திரும்பணும் அப்படின்னு அவர் சொல்ல போறாரு. நான் அடுத்து எப்படின்னு சொல்லி அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் என்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற என் ஆண்டவர் எனக்கு என்ன தேவை, எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அக்கறை உள்ளவராக என் கூட வந்து இருக்கிறார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்படிப்பட்ட ஒரு உறவு பாருங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு பாட்டு படிக்க சொன்னா பாட்டு படிப்பாங்க. When he walks with me and talks with me and tells me I am his own. பாட்டு படிச்சிருக்கிறோமா? And the joy we share as we carry them, none other has ever known. அப்படி நாங்கள் நடந்து போகும்போது நாங்கள் பேசிக்கொள்கிற சம்பாஷணைகள், பேசிக்கொள்கிற அந்த இன்பமயமான அந்த நிகழ்வுகள் வேறு யாராலையும் கூட்டிவிட முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 14ஆம் வசனத்தை வாசிங்க திருப்பியும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன், அந்த உறவிலே நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்னவென்று சொன்னால், நீ கவலையே படாத, நீ பிரயாசம் எடுத்துக்கொள்ளாத. நான் முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், when I do my father's business, he does my business. அது இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஊழியத்திற்கென்று தேவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நான் அதிகமாக செலவழிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் ஏன் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த உறவுகளிலே நமக்கு என்ன பலன்? அந்த உறவிலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? இந்த பாட்டு தான். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு சமாதானம், என்ன ஒரு திருப்தி. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார், சொல்லிக்கிட்டே வர்றார், ஒவ்வொரு காரியத்தையும் உணர்த்தி கொண்டே வருகிறார். நான் தவறு செய்யும் பொழுதும், தவறாக பேசும் பொழுதும், தவறாக நினைக்கும் பொழுதும் ஆண்டவர் என்னை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருப்பார். வேற யாராலையும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உணர்வு. இந்த ஒரு அம்மையாரை பற்றி வாசித்தேன். கிளாடிஸ், அவங்க வந்து சைனாவில் உள்ளவர்கள். அப்போ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இட் வாஸ் டேக்கிங் ஓவர் சைனா. அப்போ இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. அப்போ இவங்க சொல்றாங்க, இனிமே நான் வாழ்க்கையில எப்படித்தான் வாழ போறேன்னு தெரியல, இவங்க என்ன விட மாட்டாங்க. அவங்க ஒரு சாப் ஸ்கூல் டீச்சர். அவங்க இந்த மோசை கதையை சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் வனாந்தரத்துல இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சான், நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, வனாந்தரத்தில் போகும்போது எங்களுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக சொல்லும் சொன்னீங்கல்ல, அந்த ஆண்டவர் இப்ப எங்க போயிட்டாரு அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுச்சு. நான் மோசம் இல்லைம்மா, நான் யாரு கிளாடிஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நீங்க மோசம் இல்லை, ஆனா அதே ஆண்டவர் தானே இப்ப இருக்கிறாரு, அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அன்றைக்கு மோசையோடு கூட பேசினார், இன்றைக்கு என்னோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு இணைப்பில், அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை, இந்த சர்வத்தையும் படைத்த தேவன் என் கூட நடந்து வந்துட்டு இருக்கிறார், என் கூட பேசிட்டு இருக்கிறார், என்கிட்ட அதை செய் இதை செய் இப்படி போயிடாத அப்படின்னு உணர்த்திட்டு இருக்கிறார். என்ன ஒரு உறவு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட உறவை நாம் வைத்திருக்கின்றோமா? ஆனா அவர் சொல்ற உறவுல என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு மனுஷன் எதுக்கு ஓடிட்டு இருக்கிறான் தெரியுமா? ரெஸ்டே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறான், ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதையாவது நாம் அடைந்து விட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன? நீ உனக்கு ஒரு ஓய்வை பெற்றுக்கொள், கவலைப்படாத. 2 குருவி பாட்டு பாடுவாங்க பிள்ளைங்க, அந்த பாட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சின்ன சிட்டுக்குருவியே சந்தோஷமா, ஏன் இந்த ஜனங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியல. நமக்கு பரலோகத்தில் இருக்கிற ஒரு அப்பா இருக்கிற மாதிரி இந்த மனுஷங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த குருவிக்கு தெரிந்திருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டும் பரமபிதா யாரையும் பிழைப்பூட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பாட்டை சொல்லி கொடுத்த நமக்கு அந்த பாட்டின் அர்த்தம் தெரியாமலே சில வேளைகளிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த உறவுலே ஏதோ ஒரு பழுது காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்ற உறவு, ராஜேந்திரனே உன் பேர் எனக்கு தெரியும் சொன்ன ஆண்டவர், உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன் பெயரை அறிந்திருக்கிறேன். அப்ப நான் ஏன் கவலைப்படணும்? அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அந்த உறவில் கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் யாருன்னா விசேஷித்தவர்கள். இன்றைக்கு ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். உலகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் கொண்டாடுகிற நாளை விட இதுதான் தேவன் படைத்த நாள், தேவன் இதை பரிசுத்தப்படுத்தின நாள். இந்த நாளை தேவன் ஓய்ந்திருந்தார். இதை நான் ஆராதிப்பதன் மூலமாக, இந்த நாளிலே தேவனோடு கூட நான் தொடர்பு கொள்வதன் மூலமாக என்னை படைத்தவர் ஆண்டவர் என்பதை நான் உலகத்திற்கு உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு உறவு பாருங்க. இந்த ஓய்வு நாளின் மூலமாக, அந்த கற்பனையின் 4வது கற்பனையின் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, எதினால் நான் விசேஷித்தவன். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? எதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன். எதினால் அல்லவா? எதினால் இப்படி ஆண்டவரை ஆராதிப்பதினால், எதினால் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்வதினால், எதினால் ஆண்டவர் என்னுடைய பெயரை அறிந்து வைத்திருப்பதினாலே, எதனால் ஆண்டவர் எனக்கு ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று, இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதினாலே நான் விசேஷித்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சாட்சி சொல்லவங்க எல்லாம் விசேஷித்தவர்கள் தான். நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்கோம். யாராவது இங்க சாட்சி சொல்லாதவங்க இருக்கீங்களா? எல்லாரும் சாட்சி சொல்லி இருக்கிறோம். நாம் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு தேவனுடைய பார்வையில நாம் விசேஷித்தவர்களாக இருக்கும் பொழுது உலகத்திலும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கின்றோம். நம்மை தேவன் நடத்தி வருகிற விதத்தை நாம் அறியும் பொழுது, அப்ப இன்னொரு காரியத்திலையும் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் எங்களோட வர்றது உண்மைதான், அவருடைய பிரசன்னம் என் முன்பாக செல்வது உண்மைதான் என்று சொன்னால், என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய செயல்களும் சொற்களும் செயல்களும் எப்படி இருக்கணும்? விசேஷமாக இருக்கணும். என் ஆண்டவர் என் கூட வர்ற என்னுடைய கைட், என்னை வழிநடத்தி கொண்டு வருகிற என்னுடைய கம்பெனி, என்னை படைத்து உருவாக்கி என்னுடைய தேவன் சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் இப்ப என் கூட வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என் கூட நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நான் பேசுகிற வார்த்தைகள்
it should be different from other people. நான் சிந்திக்கிற சிந்தனைகள் it should be different from other people. That's what we are doing. நான் செய்கிற செயல்பாடுகள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நான் காண்பிக்கின்ற ஒரு அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் காண்பித்த அன்பு மாயமற்ற அன்பு. கல்வாரி சிலுவையிலே எனக்காக தொங்கி மரித்த அந்த அன்பு மாயமற்ற அன்பு. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ராஜா, நான் எதினால் விசேஷித்தவன்? இதனால். இப்ப நான் சொன்ன காரியத்தை நான் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அது 17வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்தேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னபடிதான் பார், நீ சொன்னபடிதான் உனக்கு நான் கொடுக்க போறேன். எப்போ எப்போ என்ற கேள்வி வரும் பொழுது, என்றைக்கு ஆண்டவர் எனக்கு உதவியாக, என்னுடைய துணையாக, என்னை வழிநடத்துகிறவராக, என்னை ஆட்கொள்கிறாராக வந்து கொண்டிருக்கிறாரோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். சில வேளைகளில் ஏன் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நானு என்னுடைய கைட் சொல்றபடி நடக்காம என் இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கிறேன். அப்பனா கண்ணுல கிருபை இல்லை. அவருடைய கிருபையை விட்டு நான் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒழிய அவர் என்னை விட்டு விலகவில்லை. மனசுல வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் இந்த சர்வத்தையும் படைத்து உருவாக்கி அதை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மோடு கூட இருக்கிற இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரங்களில் ஜோக்ல சொல்லுவாங்க, வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஈட் இங்கிலீஷ், ஸ்லீப் இங்கிலீஷ் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி இருக்கிறாரா? கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் ஆட்கொண்டு இருக்கிறாரா? எந்த இடத்துல எல்லாம் அவரை விட்டுட்டு நானாக செயல்பட ஆரம்பிக்கின்றேனோ அவருடைய கண்களில் கிருபை கிடைக்காது. அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எப்படி? நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்ம போடுறோம் ஒரு ஒப்பந்தம், ஒரு அடையாளத்தை கேட்கின்றோம், அவரோட ஒரு பார்கெயின் பண்றோம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நான் வந்தேன் அல்லவா, இப்பொழுது நீர் என்னை வழிநடத்தும் என்று அன்றைக்கு போட்ட அந்த பார்கெயினுக்கு பதில் ஆண்டவர் சொல்றார், நீ சொன்ன வார்த்தையின்படியே என் கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். நான் அடிக்கடி எங்க வீட்டில இருந்து கிளம்பும்போது என்னுடைய ஸ்டேட்டஸ் யாராவது பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ வச்சிருந்தேன். எங்க வீட்டு படம் போட்டோ வச்சிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. அது என்னுடைய ரியர் வியூ மிரர்ல எடுத்த போட்டோ. நான் வண்டி ஓட்டிட்டு வந்தப்போ ஆண்டிக்காக வெயிட் பண்ண ஒரு சாபத்துல தான் அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்கள போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரியர் வியூ மிரர்ல போட்டோ எடுத்தேன். அவங்க வரல, என்ன வந்தாங்க, வீடு மட்டும் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை ஸ்டேட்டஸ்ல ரொம்ப நாள் வச்சிருந்தேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படித்தான் அநேக காரியங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். He is showing signs, அடையாளங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 2-3 காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு கொஞ்சம் வேகமா வேதம் பாருங்க. என்னென்ன காரியங்கள்? The sign of his glory. 18வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இப்போ உடனே கேட்கிறான், மோசே கேட்கிறார். உடனே என்ன சொல்றாரு? அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். யார் கேட்கிறா? மனிதன் கேட்கின்றான். மோசே கேட்கின்றார், என்ன உரிமையோடு நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் அல்லவா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் அல்லவா, இப்பொழுது எனக்கு உம்முடைய மகிமையை காண்பித்தருளும். என்ன ஒரு daring question to God. மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு தடவை ஜெபம் பண்ணாங்க, Lord make me see your glory in every place. ஒரு ஜெபம் பண்ணார். மைக்கேல் ஆஞ்சலோ யார் தெரியுமா? ஒரு சிற்பி இல்லையா? அவரு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, நான் பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய மகிமையை காண வேண்டும்.
அதனால தான் அவர் செஞ்ச ஒவ்வொரு சிலையும் பெயர் பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரையும் the heaven declares its glory. யாருடைய glory? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. இன்றைக்கு தேவன் படைத்த ஒவ்வொரு காரியமும் அவரை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது நீங்க பார்க்கிற சூரியனாக இருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, சின்ன பறவை இல்லை சின்ன பூச்சிகளாக இருந்தாலும் சரி, அவைகள் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த சபை தேவனுடைய மகிமை உள்ளடக்கிய ஒரு சபையாக இருக்கிறது. எந்த இடத்தில் தேவனுடைய நாமம், எந்த புல்பிட்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதை விட்டுவிட்டு மனிதனுடைய வார்த்தைகள் வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல அவருடைய மகிமையை காண முடியாது. The church embodies it. ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். யாரு சொல்ல முடியுமா? Heaven declares the glory. சொல்லிட்டேன். The creations witnesses it and the church embodies it. யார் மட்டும்தான் விடுபட்டு இருக்கிறார்? கெஸ் பண்ண முடியலையா? நீங்களும் நானும் தான் விடுபட்டு இருக்கிறோம். We need to reflect it. We need to reflect it. ஆண்டவருடைய மகிமையை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். 19 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் இப்ப சொல்றார், என்னத்தை கொடுப்பாராம்? கிருபையை தேவன் கொடுக்கிறார். எனக்கா இத்தனை கிருபை. ஒரு பாட்டு ஒன்று இல்லையா? எனக்காக இத்தனை கிருபை, பாவிகளிலும் பிரதான பாவின்னு பவுல் சொன்னாரு. அந்த வார்த்தையை கூட சொல்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். எனக்கா இத்தனை கிருபை. அந்த பெரிய கிருபையை தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்லும்படிக்கு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காணும்படியாக. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அவருடைய மகிமையை நான் பார்க்க முடியாது. எப்பதான் பார்க்க முடியும்? பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். எப்போ? அவருடைய 2ஆம் வருகையில் நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக, நாம் மத்திய வானிலே எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாளிலே அவருடைய முகத்தை நாம் முகமுகமாய் தரிசிக்க போகின்றோம். அப்பேற்பட்ட அந்த கிருபை மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த 19 வசனத்துல மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை யாருக்கு சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இன்றைக்கு தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வசனம் அநேக வீடுகளில் நாம் போட்டுக்கிற என்னது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறதா? சென்று கொண்டிருக்கும் என்று சொன்னால், எந்த மோசே அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்பினாரோ ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்ல 21 வசனம் 22 வசனம், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நெல்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகம் காணப்படாது. ஆண்டவர் சொல்றாரு. சில வேளைகளில் ஆண்டவரே உன்னை பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, என் கையால் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன்ப்பா, அந்த கண்களை வெடிப்பிலே நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஏன்னா நீ என்னை பார்த்தேன்னு சொன்னா பாவ முகத்திலே நீ பார்ப்பாய் என்று சொன்னால் செத்து போயிடுவேன். ஆகினாலும் உன் மீது இரக்கம் காண்பித்ததினாலே, உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்ததினாலே, உன்னை பெயர் சொல்லி நான் அறிந்ததினாலே என் கையினால நான் மூடிக்கிறேன். நான் கடந்து போன பின்பாக நீ என்ன செய்வ? என் பின்பாகத்தை பார்ப்பாய். இன்றைக்கு அநேக சாட்சி சொன்னோம், நான் என்னையும் சேர்த்த சொல்றேன். நாம் பார்த்தது தேவனுடைய பின்பகுதியை. எனக்கு முன்பாக, இவர்களுக்கு முன்பாக
தேவன் கடந்து சென்றதை நிமித்தமாக தேவனுடைய மகிமையை சொல்லும்படியாக தேவன் நிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நான் உம்மை பார்த்தால் மட்டுமே என்று சொல்லி நின்று கொண்டிருந்தால் நான் இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே அந்த பாறைகளுக்கு இடையிலே என்னை மறைத்து வைத்து நான் இன்னும் பிழைத்து அவருக்கென்று நான் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், நான் இலைப்படைய வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்து முடித்த காரியம், ஒரு புஸ்தகம் சொல்றேன், அதுல ஆண்டவர் பேரே இருக்காது. எந்த புஸ்தகம்? எஸ்தர் புஸ்தகம். தேவன் என்ற பேரே இருக்காது. ஆனா நீங்க அந்த அத்தனை அதிகாரங்களையும் வாசித்து பாருங்க, ஆண்டவருடைய கரம் அங்கே இருப்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான். தேவனுடைய கரம், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வழி நடத்துதல்கள், தேவனுடைய பாதுகாப்பு, இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பது எப்படி தெரியுமா? அது முடிந்த பின்பாக நம்ம சாட்சி சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அதுதான். அது சாட்சி சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியல. முடிஞ்ச பிறகுதான் நிச்சயமாகவே ஆண்டவர் என்னோடு கூட இருந்திராவிட்டால், ஆண்டவர் என்னோடு கூட பேசிராவிட்டால், ஆண்டவர் என்னை பாதுகாத்திராவிட்டால் நான் இங்க நின்றுக்க முடியாது. அவ சொன்னா, அவ பிறந்த நாள் அன்னைக்கு அவ முடிச்சா. என் பிறந்த நாள் அன்னைக்கு தான் எனக்கு அந்த வியாதி வந்தது. ஆண்டவர் இன்றைக்கு எங்க 2 பேரையுமே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். 2 பேரும் வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் இருந்தோம். நான் சொன்ன அதே வார்த்தையில அவளும் உபயோகித்தாங்க. வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் இருந்தோம். முடிஞ்சு போச்சு. ஆனால் அநேகருடைய ஜபங்கள், அநேக சபை விசுவாசிகளின் ஜபங்கள். ஒருத்தங்க என் மனைவிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு ஜபத்தை கேட்ட ஆண்டவர் சும்மா இருக்க முடியாது, கண்டிப்பா அவர் எழுப்பி நடத்திடுவார். இந்த ஆண்டவர் நம்மை கடந்து செல்கின்றார். கடந்து சென்ற பின்பு அவருடைய கிரியைகளை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வழிநடத்துகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பார்கிங் கூட பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவர்தான் என்னை நடத்துகிறார் என்பதை நாம் உறுதி செய்த பின்பாக அதை செய்ய வேண்டும். மோசே அதை செய்தார். தேவன் அவரை வழிநடத்தினார். அவர் மரித்த பின்பு கூட அவருக்காக வாதாடி அவரை பரலோக ராஜ்யம் எடுத்துக்கொண்டு சென்றார். இன்றைக்கு எனக்கு பிரியமான விசுவாச குடும்பமே, ஒருவேளை நாம் இருண்ட காலகட்டத்தின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னோம். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நீர் என்னை சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உம்முடையவன், உம்முடையவன். ஆண்டவரை, உம்மை மட்டும் பிடித்துக் கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன், நீர் சொல்லுகிறபடி நான் நடக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நடத்தப் போகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.